நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன தெரியுமா, குழந்தைங்களுக்கான இம்பார்ட்டண்ட்டான ஹெல்த்தி ஃபுட் தான் ரெடி பண்ண போகிறேன். என்னென்னா, பிஸ்கெட்டை தண்ணியில் உடச்சி போட்டு நல்லா கிண்டி குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா குழந்தைங்க நல்லா குண்டு குண்டான ஆயிடுவாங்க. 3 மாதம் ஆயிடுச்சா, 6 மாதம் ஆயிடுச்சா, இன்னும் உன் குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் ஊட்டுறையா? பிஸ்கெட்டை போட்டு ஊட்டினோன்னா அந்த குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக குண்டு குண்டுன்னு வருவாங்க. இப்படி தான் நம்ம எல்லாரோட வீட்லேயும் கேட்டிருப்போம். இது ரொம்ப தவறான விஷயம். இதை யாரும் பண்ணிடாதீங்க. குழந்தைங்களுக்கு டாக்டர் படித்து சொல்லிகிட்டே இருக்காங்க, பிஸ்கெட் கொடுக்காதீங்க. எப்போயாவது ஒரு டைம் எமர்ஜென்சிக்கு பசியாக இருக்கும் போது, எதுவும் ட்ராவலில் இருக்கும் போது கொடுக்கலாம், ஓகே. பட் டெய்லி ஸ்நாக்ஸ் ஒரு சாப்பாடாகவே இது சில பேர் கொடுக்குறாங்க. இது ரொம்ப தவறான விஷயம். அதில் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதிகமான சர்க்கரை இருக்குது, அதோட மைதா இருக்குது, அதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துருவீங்க. ஒரு 5 ரூபா பிஸ்கெட்டு, அதில் நம்மளே ஒரு பொருள் தயாரிக்கிறோன்னா நம்ம 5 ரூபாய்க்கு அதை விற்போமா? அதில் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம நல்ல குவாலிட்டி அதில் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம 5 ரூபாய்க்கு அதை கொடுக்க மாட்டோம். ஸோ 5 ரூபாய்க்கு எல்லாம் வருது அப்படின்னா அதில் என்ன இருக்கும்? மைதாவும் சர்க்கரையும் தான் அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு இதை கொடுக்காதீங்க. இதனால் கிட்னி பாதிப்பாகும், வயிறு பிரச்சனை வரும், பிள்ளைங்களோட ஃப்யூச்சரே இதனால் பாதிக்கப்படும். எல்லோரும் சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு நாங்கள் அப்போல்லாம் கொடுத்து எங்கள் குழந்தைங்க நல்லா இல்லையா? நல்லா தானே இருந்தாங்க. எங்கே நல்லா இருக்காங்க? எல்லாரும் சர்க்கரை தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் சர்க்கரை இல்லாத ஒரு எதிர்காலத்தை உருவாக்க தான் இப்போ இருக்க அம்மாங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுறோம். இப்போ இருக்க 80-90% பேருக்கு சுகர் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ என்ன ஃபுட் கொடுக்குறோமோ அது ஃப்யூச்சரில் அவங்க உடம்புலேருந்து ரியாக்ட் ஆகும். ஸோ நல்ல ஃபுட்டாக கொடுங்க. பிஸ்கெட்லாம் கொடுத்திங்கன்னா வயிறு உப்புசமாகி குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்குங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பங்கு வைக்கிறது மேரிகோல்டு தான். நான் மேரிகோல்டு நேமை சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அந்த பேக்கெட்டில் எங்கேயுமே இது குழந்தைங்களுக்கான ஃபுட்டு, பேபி ஃபுட்னு எந்த ஒரு மென்ஷனுமே கிடையாது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. அது சேஃப்டி கிடையாது. யாராவது உங்கள் குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் கொடுக்குறாங்கன்னா தயங்காமல் சொல்லிடுங்க, என் குழந்தை பிஸ்கெட் சாப்பிடாது, குழந்தைக்கு பிஸ்கெட் கொடுக்காதீங்க, அது ஹெல்த்தி கிடையாதுன்றதை வெளிப்படையாக சொல்லிடுங்க. ஸோ குழந்தையோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க.